மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தோசை, அப்புறம் பன்னீர் கிரேவி, ஓகே, அப்புறம் இட்லி பொடி. என்னடி இது? சரி வேணாம் போங்க, இட்லி பொடி எனக்கு கூட பிரச்சனை கிடையாது. ஸோ பன்னீர் கிரேவிலாம் பண்ணியிருக்கி காலையிலேயே. வேணா வச்சுட்டு போங்க. லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸு, ஆ ஸோ அப்புறம் ஒரு ஸ்பெஷல் இங்கே ஒரு அது மோர் குழம்பு. வேற எதனா சொன்னா வச்சுக்கேன். இப்போ கேரளா ஸ்பெஷல் குக்கும்பர். அன்னைக்கு இப்படிதான் சொன்னேன், ராஜஸ்தான் தபான்னு. அது நல்லா இல்லையா? என்ன அது வெறும் இது அது குடமிளகாவை போட்டு வச்சிருந்தேன். நல்லா இருந்துச்சுப்பா. இல்ல ஆமா, அது மாதிரி இது கேரளா டிஷ். நல்லா இருந்துச்சு. ஆனால் உண்மையை நான் அப்படிலாம் சொல்ல, நல்லா இல்லாம நல்லா இருந்துச்சு. இல்லைன்னா சோறு கிடைக்காது. சரி ஓகே, குக்கும்பர் பச்சடி ஓகேவா பார்த்து சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கத்திரிக்காய் மிளகா, ஆஸ் யூஷுவல் நட்ஸ் ஜூஸ். இது லஞ்சுக்கு தானா? இல்லை, இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். மெயின் டிஷ் இது. அரைக்கவே ஊத்துற? எல்லாம் அரைச்சிருக்கேன். மெயின் டிஷ் இதுதான். சும்மா இது பத்தலை அப்படின்றதுக்கு தான் 2 தோசை. ஓகே ஓகே, பை பை, டாட்டா, பை பை.